ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, ஒரு வார்த்தை அழகாக கோர்வையாக இருந்துச்சுன்னா, ஒரு கவிதையாக இருக்குன்னா ஒரு பாடலாக மாறும். அந்த பாடலில் ஒரு சிந்தனையும் இருக்குன்னா அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமாகவே மாறும் அப்படின்றது தெரியும். அப்படி புரட்சி பேசும் வரிகளையும் வழி பேசும் சொற்களையும் நம்பிக்கை விதைக்கும் வார்த்தைகளையும் கொடுத்துட்டு இருக்க லிரிசிஸ்ட் ஏகாதேசி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அதே மாதிரி தமிழையும் தமிழ் மொழியின் பெருமையும் எழுத்தாய் எழுதிய ரைட்டர்ஸ் மதிமாறன் மற்றும் அர்ஜுன் நடேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் தீரா வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் ஆர்ட் ஃபார்மை வெகுஜனங்கள் ரசிக்கும்படியாக சில இயக்குநர்களாக சாத்தியப்படுத்தியிருக்காங்க. பாரதி ராஜா, ஒரு மணிரத்னம், வெற்றிமாறன். அந்த வரிசையில் நான் சுதா மேடத்தை நான் பார்க்குறேன், நான் வாழ்த்துறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்மை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க ரசிக்கும்படியாக செய்கிறது பெரிய சவால். அது இவங்களால் தமிழ் சினிமாவில் சாத்தியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என் நண்பர், என் சகோதரர் ஜிவி பிரகாஷ் 100வது படம், அவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய முதல் படத்திலும் 100வது படத்திலும் இருக்கும் ஒரே கவிஞர் என்ற பெருமை எனக்கு உண்டு. இந்த படத்தில் பங்கெடுத்துள்ள அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஜிவி சார் இல்லைன்னா அது சாத்தியமாயிருக்காது. ஜிவி சார் தான் என்னை டைரக்டர் சுதா மேம்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஒரு 5 years பேக் இது. இந்த சூழலில் இது பேசலாமான்னு தெரியல. பட் நம்ம இந்த படத்தை ஒரு பேஸை ஒரு உரிமை போர், ஒரு மொழி போராக பண்ணிகிட்ருக்க நேரத்தில் எப்போல்லாம் நம்ம தமிழ் மொழி பற்றி பேசினாலோ அல்லது ஒரு டாப்பிக்காக அது வந்தாலோ தமிழர்கள் மொழி வெறியர்கள்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் எந்த உண்மையும் சுத்தமாக கிடையாது. தமிழர்கள் யாரையும் தாழ்த்தி அவங்கள உயர்த்திக்கணுன்ற நிலைப்பாடு என்றைக்குமே இல்லாதவங்க. அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க. அதே நேரத்தில் தங்களுடைய மொழி உரிமைக்கு ஒரு பிரச்சனைனா சண்டை செய்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க, போராடுவாங்க. இது பேர் வெறி கிடையாது. இது பேர் சுயமரியாதைக்காக போடுறது, உரிமைக்காக போடுறது. பராசக்தி படம் அந்த சுயமரியாதையை, அந்த உரிமையை பற்றி தான் பேசுது. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பும் இந்த மேடையும் கொடுத்த என்னோட டைரக்டர் சுதா மேம் நன்றி. இந்த படம் கோவிட் அந்த டைம், லாக்டவுன் டைமில் ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப தீவிரமாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் நைட் மேம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையோட அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க. அப்புறம் இமீடியட்டாக மேம் இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அங்கே இருந்து இந்த படத்தோட ரிசர்ச்சில் இறங்கணும். புக்ஸ், பல பேரை மீட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் ராமசாமி சாரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் சொன்ன கதைகள், ரிசர்ச்சில் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன், பல ஸ்டோரிஸு, பல கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு we were just a witness to the past. நடந்த ஒரு விஷயம் நம்ம எதுவுமே பெருசாக பண்ணாமல் இதை நம்ம அப்படியே காமிச்சாலே இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான்ங்கிற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சிறந்த உழைப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.